நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கோதுமை தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 3 கப்பு மாவு எடுத்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கேங்க. மிக்சியில் அரைச்சோன்னு சொன்னால் கட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக நைஸாக மாவு கிடைக்குங்க. தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அவங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. பச்சை மிளகா, கேரட், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலக்கி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கட்டி கூட இருக்காதுங்க. மிக்சியில் அரைச்சி எடுக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கரைச்சிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருங்க. கல் காஞ்ச உடனே மாவு நல்லா தோசை ஊற்றுங்க. தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வருங்க. திருப்பி போடும்போது ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரி நம்ம மெத்தடில் செய்யும் போது முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி போட்டு தோசை எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்து தோசையை பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் தோசைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தோசையோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த தோசை.